ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தக்ஷினி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போகலை. ஸோ அவளுக்கு ஃபீவர் 2 டேஸாக வந்து காஃப் அண்ட் ஃபீவராக இருக்குது. ஸோ அவள் வந்து ஸ்கூல் போகலை. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் இன்றைக்கி மாற்றி வாஷ் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து காயப்படுறதுக்காக எடுத்துகிட்டு டெய்லி வாஷ் துணியெல்லாம் அதில் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு காயப்படுறதுக்காக போகிறேன். பாருங்கள், நம்ம பெட்டு வாசல்லையே தான் படுத்திருப்பாங்க. ஸோ காலையிலே பிரஜாவோட யூனிஃபார்ம் மட்டும் ஹேண்ட் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ இதையும் வந்து காய போட்டு சரி தோட்டத்தில் ஒரு விசிட் அடிச்சுட்டு போகலான்ட்டு போனால் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ். பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஆப்பிள் செடியில் வந்து ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருந்துச்சு. ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ அழகாக குட்டியாக சூப்பராக அந்த கூடு இருந்துச்சு. மாதுளை செடியில் இருந்த பூலாம் பார்த்திங்கன்னா ஹெவி காற்றுல வந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. ஸோ வந்து வாழைத்தாறு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ தக்ஷினிக்கு லன்ச் கொடுத்து கொஞ்ச நேரம் படுக்க வைக்கலான்னு பார்த்தா வந்து நான் பிரஜா கூட விளாடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா முழிச்சுட்டே. ஸோ வந்தோடனே பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டீச்சர் விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஹோம்ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவளும் எழுதிட்டு இருந்தா. ஸோ இவளும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தா. இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ அத்தை வந்து கோயிலில் பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரசாதம்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களை கிளப்பியாச்சு. இதோடு நம்ம மினி விலாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.